ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டு என்பது இப்பொழுது அரசியல் பரப்பில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பகுதி என்றுதான் பேசப்படுது. குறிப்பாக இது சம்பந்தமான விமர்சனங்கள் பெரிய அளவில் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதுலேயும் இந்த குறிப்பிட்ட இந்த குழுவில் 6 தமிழ் கட்சிகள் கொண்ட குழுவில் தமிழ் தேசிய பேரவையை இணைத்து கொள்கிற சம்பந்தமான பல விவாதங்கள் எழுந்திருந்தது. அதில் குறிப்பாக இந்த விடயத்தில் இந்த 3 கட்சிகள் பெரிய அளவு பேசப்பட்டன. முஸ்லீம் கட்சி ஒன்று, அது அரசாங்கத்தோடு செயல்படுகின்றது என்கின்ற விமர்சனத்தால் அந்த கட்சியை இணைக்க மாட்டோம், அல்லது அதில் சிங்கள உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறபடியே அந்த கட்சியை இணைக்க மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் பேசியிருந்தார்கள். இன்னொரு கட்சி வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், அது கட்சி என்ற ரீதியில் ஒரு சுயேட்சை குழுவாக இருக்கின்றது என்கிற அடிப்படையில் அவருடைய அந்த விடயத்தில் அந்த சுயேட்சை குழுவை இணைத்துக் கொள்கிற சம்பந்தமாக அந்த ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள், இணைக்க மாட்டோம் என்ற அடிப்படையில். இன்னொரு வகையில் தமிழ் தேசிய பேரவை, இப்போ இது கட்சியாகவும் இயங்குகின்றது, தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்கள் சார்ந்து பேசுகின்ற ஒரு கட்சியாகவும் இருக்கின்றது. இங்கே சிங்கள உறுப்பினர்களும் இல்லை. அப்போ ஏன் இந்த கட்சியை அவர்கள் இணைத்து கொள்ள இல்லை என்ற கேள்வி ஒன்று எழுந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்கு ஒரு பதிலாக முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்கள் நேரடியாக இவரை சந்திக்கின்ற பொழுது, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இதில் உங்களையும் இணைத்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பேசியிருக்கின்றார். அப்போ இது ஒரு உத்தியோகபூர்வமான அழைப்பு இல்லை, ஆனால் நேரடியாக ஒரு அழைப்பொன்றை விடுத்திருக்கின்றார். அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்ட்ட இது தொடர்பாக கேட்ட பொழுது உத்தியோகபூர்வமான ஒரு அழைப்பொன்று வந்தால் ஒரு தகுந்த முறையில் அழைச்சா இந்த கூட்டோடு இணைகிற சம்பந்தமாக பேசியிருந்தார். ஒரு ஊடக சந்திப்பொன்றில் வந்து பேசியிருந்தார். இதுக்கு முதலும், அதாவது அந்த 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டு இணைவு வந்த பிறகும் கூட இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியை மறைமுகமான சில அழைப்புகள் விடுக்கப்பட்டது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அது உத்தியோகபூர்வமான தகவல் இல்லை. இருந்தாலும் அவரையும் அழைப்பதற்கான சில நகர்வுகள் உள்ளுக்கால மேற்கொள்ளப்படுகின்றது என்றா அவர் இணைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக தமிழ் கட்சிகள் 6 கட்சிகள் சேர்ந்து இலங்கையில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய மற்றும் மலையக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறார்? போன கிழமை பாராளுமன்றம் அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது திரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்திலே என்னை கண்டு பேசலாமான்னு கேட்டு, நான் இந்த 6 கட்சிகளுடைய இந்த முயற்சியிலே நானும், அதாவது தமிழ் தேசிய பேரவையும் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை என்னிடம் கூறியிருந்தார். அந்த 6 கட்சிகளுக்கும் தான் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதாகவும், அந்த வகையிலே வந்து இவருக்கும் வந்து தமிழ் தேசிய பேரவையை இணைத்து கொள்வதில் வந்து எதிர்ப்பு இல்லை என்றும், ஆகவே நான் அதில் எங்களுடைய அமைப்பு சார்பாக வந்து கலந்து கொள்ள வேணும் என்று அவர் தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவித்தவர். அந்த இடத்துல வந்து திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கிட்ட இருந்த இடத்துல வந்து அவரையும் கூப்பிட்டு வந்து நான் கஜனை அவருடைய கட்சியை வந்து இந்த 6 கட்சிகளுடைய முயற்சியில் வந்து கலந்து கொள்ள வேணும் என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அப்பொழுது நாங்கள் சென்னை இரண்டால் வந்து எங்களுக்கு அந்த அழைப்புதல் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து விடுவிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவுக்கு அதை தெரிவித்து எங்களுடைய மத்திய குழு அது சம்மந்தமாக வந்து ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த முயற்சி சம்பந்தமாக நாங்கள் அதில் உத்தியோகபூர்வமாக இருக்கிறதோ இல்லையோ என்ற முடிவு எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சி சம்பந்தமாக வந்து எங்களுக்கு தெளிவில்லை. ஏனென்றால் நாங்கள் அதில் இதுவரைக்கும் வந்து அது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை. ஊடகத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் பொறுத்தவரையில் வந்து அந்த தெளிவை பெரிய அளவில் வந்து எங்களுக்கு வழங்கவில்லை. ஆகவே நாங்கள் முதல் அதில் கலந்து கொள்வதா என்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய மத்திய குழு அறிவித்தாலும் கூட நாங்கள் முதல் அவர்களோடு பேசி அவர்களுடைய முயற்சி உடைய நோக்கங்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவை அடைகிற இடத்துல வந்து நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்கலாம் என்பதை நாங்கள் அவர்களிடம் வந்து சொல்ல விரும்புகிறோம்.
இந்த கட்சியோட தமிழ் தேசிய பேரவையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்தால் கொள்கை ரீதியான ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று ஏற்படும். என்று பார்த்தீங்கன்னா இந்த ஒருமித்த நாட்டுக்குள்ள இருக்கின்ற சில நகர்வுகள் 13வது சீர்திருத்தம் உட்பட மாகாண சபைகள் உட்பட இந்த விடயங்களை ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு இது ஒருமித்த நாடு, ஒற்றையாட்சி நாடு இல்லை ஒருமித்த நாடு என்ற அடிப்படையில் சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடும் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒருமித்த நாட்டுக்குள்ள இந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளுதல் என்ற அடிப்படையில் பேசப்பட்டிருந்தது. இன்னொரு வகையில் இந்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்படி எடுத்துக்கொள்வது என்றால் இந்த 13வது சீர்திருத்தம் மாகாண சபை தேர்தலில் இவர்கள் ஆரம்ப புள்ளியாக கூட எடுத்துக்கொள்ள நேரடியாக சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை என்கின்ற விஷயத்தை தான் அவர்கள் பேசுவார். எங்களை நாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு சமஷ்டி அடிப்படையில் இந்தியாவில் எப்படி இருக்கின்றதோ அல்லது சுவிஸ் போன்ற நாடுகளில் எப்படியான ஒரு சமஷ்டி இருக்கின்றதோ அதே மாதிரியான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான சில உரிமைகளைத்தான் கேட்டிருந்தார்கள். ஆனால் இப்போ அதை அந்த உரிமை அல்லது கொள்கை வேறுபாடுகள் சார்ந்த விடயங்களில் இப்பொழுது இவர்கள் இணைகின்ற பொழுது இவ்வாறான முரண் நிலைமைகள் வரப்போகுது என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது. ஏண்டா கூட்டமைப்பால் இருந்து இவர்கள் பிரிந்த பிறகே இந்த நிலைப்பாடுகள் பெரிய அளவு பேசப்பட்டது, சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமைகள் என்ற அடிப்படையில். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு வகையில் முன்னைய காலகட்டங்களில் இந்தியாவை பெரிய அளவு விமர்சிச்சிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்திய சந்திப்புகளும் கொஞ்சம் அதிகமாக ஏனைய கட்சிகளையும் விட கொஞ்சம் அதிகமாக இவர்கள் செய்கிறதை காணக்கூடியமாக இருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்த இணைவுக்கு சம்மதித்து விட்டார் என்ற விஷயம் பேசப்படுகின்றது. ஆனால் இணைந்தால் இந்த கொள்கை முரண்கள் வரும், அதை எப்படி பார்த்து கொள்ள போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வெவ்வேறாக இருக்கின்ற பொழுதே பல இடங்களில் தமிழர்களுடைய வேணவாக்களை நாங்கள் கொண்டு சேர்க்கிறதுல இந்த விஷயம் ஒன்று பிரச்சனையாக இருந்தது. ஏனெண்டா தமிழ் தேசிய கட்சிகளுடைய இணைவில் அல்லது ஒரு பொது நிகழ்வில் ஒன்று சேர்றதுக்கோ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை அடிப்படையிலான பிரச்சனைகள் தமிழரசு கட்சியிட்டையும் இருக்குது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இருக்கின்றது. ஆகவே இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே இணைந்து விட்டது என்ற அடிப்படையில் இந்த கட்சியில் மட்டும் இந்த பிரச்சனைகள் அடுத்த கட்டமாக என்ன முரண் நிலைமைகள் ஏற்பட போகின்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. பார்க்கலாம், அதற்கு இந்த இருதரப்பும் பதில் கூற வேண்டும். ஏண்டா இதே கொள்கையோட அவர்களுடைய அந்த கொள்கை மாறாமல் அப்படி இணைந்து கொண்டாலும் முரண் நிலைமை ஏற்படும், அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன்டா இவர்களுடைய பாரம்பரிய கொள்கை அடிப்படையிலான சிக்கல்கள் அங்கே ஏற்படும். அப்போ ஒரு முரண் நிலைமை எப்படியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் இதை என்னென்று இவர்கள் தீர்த்து கொள்ள போன்றார்கள், அடுத்த கட்டம் நோக்கி இவர்கள் நகரப் போன்றார்கள் என்பதனை. இது இவ்வாறு கேட்க இந்த முஸ்லீம் பெண்களுடைய ஆடை தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்தது. இந்த ஊழியர்கள் ஆடை அணிகிற சம்பந்தமான விடயத்தில் ஒரு சிக்கல் நிலைமைகள் ஒன்று இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய அந்த பர்தான் சொல்லப்படுகின்ற அந்த முகத்தை மூடிய அல்லது அவர்களுடைய அந்த தலையை மூடிய மாதிரியான அந்த ஆடைகள் அணிகிறதுக்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. இம்ரான் எம்பி ஒரு ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த தடையை எல்லாமே நீக்கப்பட வேண்டும், எல்லா மதத்துக்குமான ஒரு உரிமை, எல்லா இனத்துக்குமான ஒரு உரிமை என்றதான் அரசியல் அமைப்பில் பேசப்பட்டிருக்கின்றது. அண்மை காலமாக ஜனாதிபதி அவர்கள் கூட வளமான நாடு என்று பேசிக்க எல்லா இனத்தையும் சேர்ந்த அல்லது ஒருமித்த வகையில் நாங்கள் பயணிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் பேசியிருந்தார். ஆக இந்த விடயங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் நிலைமை ஏற்பட்ட அந்த ஆடை சம்பந்தமான விடயத்துக்கு இந்த விஷயத்தில், அதாவது இந்த பெண்கள் சம்பந்தமான இந்த ஆடை சம்பந்தமான முஸ்லீம் மக்கள் சம்பந்தமான விடயத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் நிலைமை வருமாக இருந்தால் அது இந்த வளமான நாடு என்கின்ற ஒரு கோட்பாட்டை பாதிக்கிற மாதிரி தான் அமையும். என்றால் எல்லாருக்கும் சம உரிமை இங்கே வழங்கப்பட வேண்டும். கொரோனா காலங்களில் கூட இந்த அவர்களுடைய ஜனாசாக்கள் புதைக்கிற சம்பந்தமான விடயத்தில் ஒரு சிக்கல் நிலைமை இருந்தது. ஏன்னா கிருமி தொற்று உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் மிகவும் இறுக்கமான கட்டுப்பாடுகள் இலங்கையில் மட்டுமில்லை எல்லா நாட்டிலையுமே இருந்தது. அதில் இந்த ஜனாசாக்கள் புதைக்கிறது அவர்களுடைய இறுதிச் சடங்குன்றது அவ்வாறான நிலைப்பாடு தான் இருக்கிறது. ஆனால் அதை இருக்கிற சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது அங்கே முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு முரண் நிலைமை ஒன்று வருகின்றது. முஸ்லீம் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு முரண் நிலைமை அப்போ இருந்த காலத்திலேயே. அப்போ கொடபாய ராஜபக்சனுடைய காலத்திலேயும் இப்பயும் இந்த முரண் நிலைமை. அதுக்கு முதல் பாடசாலையில் மாணவர்களுடைய ஆடைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் பரீட்சை நிலையங்களில் இந்த ஆடைகள் அணிகிற சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் சிக்கல் நிலைமையும் முரண் நிலைமையும் தொடர்ந்து இலங்கையில் இடம்பெற்று கொண்டு வருது. இலங்கை மட்டுமில்லை, இந்தியா போன்ற பெரும்பாலான நாடுகள் முஸ்லீம் மதத்தை மட்டும் அல்லது முஸ்லீம் மதத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுக்காத பெரும்பாலான நாடுகளில் இந்த சிக்கல் நிலைமை நிலவுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்த ஆட பிரச்சனைன்றது முஸ்லீம் சமூகம் பெரும்பாலும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்குது. யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தவறு என்றதை விட
ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையை அடுத்த கட்டம் நோக்கி நாங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது எவ்வாறு கொண்டு செல்லணும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த ஆடை பிரச்சனையை எவ்வாறு சுமூகமாக இந்த அரசாங்கம் முடித்து வைக்க போகின்றது என்றா எல்லா அரசாங்கத்துக்கும் இது ஒரு பெரிய சவால். இந்த பக்கம் கூட ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் நிற்கிறதா இந்த பக்கம் நிற்கிறதா, எந்த பக்கம் நின்றாலும் ஒரு விமர்சனத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. ஆக இந்த அரசாங்கம் எப்படி இதை லாபகரமாக சமாளிக்க போகின்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. பார்க்கலாம். உண்மையிலே மதங்களுக்கு முன்னுரிமை, எல்லா மதங்களுக்குமே சமமான முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அதுதான் மத சுதந்திரம். எந்த மாதிரியான நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுக்க போகின்றதுன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது இந்த மாதிரியான சூழ்நிலைகளின் பொழுது. ஏண்டா எல்லா நேரங்களிலும் இப்படியான சிக்கல் நிலைமை இந்த எல்லா அரசாங்கத்துக்கும், எல்லா நாட்டு அரசாங்கத்துக்கும் வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரியாக சமாளிக்க போன்றார்கள் என்பதனை. இது இவ்வாறு கேட்க நாமல் ராஜபக்ச சம்பந்தமான ஒரு பிரச்சனை பெரிய அளவு விமர்சன பொருளான பிரச்சனையாக மாறுங்க. இப்போ மட்டுமில்லை, தொடர்ந்து இப்பொழுது ஜோன்சன் பெர்னாண்டனுடைய இந்த வழக்கில் மீளெடுக்கிறதுல இருந்து தொடர்ந்து இந்த சாகர காரியவசனுடைய கைது, பிறகு பிணை என்ற விஷயங்கள் வருகின்ற பொழுது அதுக்குள்ள இந்த ராஜபக்ச குழாமினர் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுகின்றது. வசீம் தாயிதினுடைய பிரச்சனையும் ஒரு பெரிய அளவில் இப்போ கேள்விக்குறியான பிரச்சனையாக இருக்கிறது. நாமல் ராஜபக்சே நேரடியாக சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். வரலாறு ரீதியாக அப்படி தான் நடந்தது, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையண்டு. அப்போ ஏதோ ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இதிலேயும் இருக்கப்போகுது என்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கணும். ஏண்டா ஒரு ரக்பி விளையாட்டு வீரர், இவரன் ரக்பி விளையாட்டில் இருந்தவர், விளையாட்டு முரண்கள் இதற்கு காரணமாக அமையும் என்ற பல விமர்சனங்களும் கேள்விகளும் முன்னைய காலகட்ட சூழ்நிலையில் எழுந்திருந்தது. சரி, அது இப்போ சிக்கல் நிலைமையாக இருக்க இன்னொரு பக்கத்தால் விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் சரித அபேசிங்க அவர்கள், ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, அந்த கரக்கட்டா குடும்பத்திட்ட மனைவியிட்டிருந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றிருந்தார்கள் என்ற விஷயம் பெரிய அளவு பேசப்பட்டிருந்த ஒரு விடயம். அப்போ அந்த அடிப்படையில் அவரை சில சட்ட விதிமுறைகள்கிட்ட இருந்து விலக்கு அளிக்கிறதுல அல்லது சில தடுப்பு காவலில் இருந்து மாற்றி அமைத்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்றதில்ல கரக்கட்டாவை அப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகை லஞ்சமாக தரணும் மட்டும் விஜயதாச ராஜபக்சவும் இதில் தொடர்பட்டிருக்கார் என்ற விமர்சனம் பேசப்பட்டது. சரித அபேசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவர் என்ற மாதிரியாக பலரும் இதில் பேசப்பட்ட முக்கிய புள்ளிகளாக இருக்கின்றார். அதில் சரித அபேசிங்க இந்த வெளியில் வந்த பிறகு ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலில் நாமல் ராஜபக்ச என்னுடன் நெருங்கிய நண்பராக இருந்தார் என்கிற விஷயம் பேசப்பட்டது. சில இடங்களில் சில பதவி நிலைகளை வகிக்கின்ற பொழுது ஒரு சில காலங்களில் எனக்கு பதவி நிலைகள் கொடுக்கப்படவில்லை, இருந்தாலும் நான் நாகரிகமாக அதிலிருந்து விலகி கொண்டிருந்தேன். அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இருந்தாலும் நான் அரசியலுக்கு வரப்போன்றேன் அல்லது அரசியலில் இருக்கணும் என்ற ஆசை என்கிட்ட முதலே இல்லை. பிறகு வருகின்ற பொழுதே நாமல் ராஜபக்சா நேரடியாக என்று அழைத்துக்கிறத முதலே நீ சொல்லியிருக்கலாமே, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அரசியலுக்கு வரப்போறன்ற ஒரு என்கிட்ட இருக்க ஆசை இருக்கின்ற விஷயத்தை முதலே சொல்லியிருக்கலாமே என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார் என்று. கிட்டத்தட்ட இந்த பிணை ஏதாவது ஒரு வழக்கில் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றவர்கள் அல்லது இந்த போதைப்பொருள் சம்பந்தமான விஷயங்களில் கைது செய்யப்படுகின்றவர்கள் என்ற விடயத்திலே நாமல் ராஜபக்சனுடைய பெயர் அடிக்கடி அடிபடுறதை காணக்கூடியமாக இருக்கும். ஒன்று இவர் வந்த அப்புறம் நேரடியாக சொல்கிற நாமல் ராஜபக்ச என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் என்ற விஷயத்தை. இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த சிவந்தியினுடைய தொலைபேசியில் நாமல் என்கின்ற ஒரு அழைப்போன்று இருந்தது என்ற அடிப்படையில் ஒருவேளை அந்த நாமலாக இருக்கலாம் என்று பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கெகல்பத்ர பத்மே போன்றவர்களுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற வகையிலையும் அந்த கோணத்திலையும் விசாரிக்கப்பட்டிருந்தது. முன்னைய நாள்களில் பாதாள உளவு குழுக்களில் இருந்தவர்கள் இப்பொழுது இந்த ராஜபக்சர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தொடர்பு இருந்திருக்கிறதா என்ற வகையிலேயும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் இறுகி கொண்டு வருகின்றது இவர்களுடைய விடயங்கள். சில ஆதாரங்கள் தன்பாட்டிலே கிடைக்கின்றனவோ அல்ல சில ஆதாரங்களை இவர்களே சொல்கின்ற பொழுது வாய்தடம் மாறி சொல்கின்றார்களோ என்ற நிறைய கேள்விகள், கருத்துக்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றது. பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ராஜபக்சர்கள் சார்ந்து எடுக்க போகின்றது என்பதனை.